ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் முத்துவும் அவன் ஃப்ரெண்டும் பிளான் பண்ண மாதிரியே போயிட்டு அவனை வந்து அந்த ஆஃபீஸரை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இந்த கோயில் நிர்வாகியை வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணும்போது அவன் டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிடுவான். டீக்கு வந்து பே பண்ணவே மாட்டான். இவனோட ஃப்ரெண்டு போயிட்டு பேசுவான். சார், இந்த மாதிரி என்னோட தங்கச்சிக்கு சார் பொன்னியம்மன் கோயில் வாசலில் வந்து கடை வைக்கணும், பூக்கடை வைக்கணும். இப்போ தான் அந்த கடையை அப்ரூவ் பண்ணிட்டீங்களே, ஏற்கனவே இந்த கடையை அது எங்களுக்கு கொடுங்க சார் சொல்லிட்டு கேட்குறான். அப்பயா, ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கப்பா, அவங்க 10,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த காசை நீ வேணா தான், நான் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போ இவன் லஞ்சம் வாங்கி தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் டீ குடிச்சிட்டு வந்த டீ கடையிலையும் சொல்லுவாங்க. எப்பயோ அந்த கோயில் முன்னாடி டீ கடை வச்சுருந்தா, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஓசிலேயே ஒரு டீ குடிச்சுனுக்கிறாரு, இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பேசினிருப்பாரு. அதெல்லாம் கேட்டவுடனே இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், ஓ இந்த ஆள் லஞ்சம் வாங்குறாரு, லஞ்சம் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் மீனா கோயிலில் போய் எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் எங்ககிட்ட ரெகுலராக வாங்கியிருக்கீங்களே, இந்த மாதிரி சொல்லி எங்கள் கடையை தூக்கிட்டாங்க, நீங்கள் ஒரு சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சைன் வாங்குறா. அதாவது நாங்கள் வந்து தரமான பொருளை தான் விற்றோம், கம்மியான விலைக்கு தான், நியாயமான விலையில தான் விற்றோம்னு சொல்லிட்டு ஐயர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் பேசி சைன் வாங்குறா. அதே மாதிரி இவன் வந்து வீடியோ ரெக்கார்டும் வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இவங்க தரமான பொருளை தான் விற்றாங்க, நியாயமான விலையில தான் விற்றாங்க, யாரும் பொறாமையில தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடியோவாகவும் பேசவும் செஞ்சாங்க. லெட்டரும் வந்து எழுதி வாங்கிட்டாங்க. இந்த ஒரு சைடு இது போயினே இருக்கும்போது சிந்தாமணி ஆளுங்க வந்து மீனாவோட வண்டியை 2 வீலரை வந்து தூக்கிடுவாங்க. தூக்கி அவங்க இந்த வண்டியில் வச்சு மூடிடுவாங்க. இவ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது வண்டியை காணோன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. என்னடா வண்டி இங்கே தானே விட்டுருந்தேன், லாக் பண்ணி தான் வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த வண்டியை கடத்தின வண்டியிலே போய் கேட்பான். அண்ணா, இங்கே ஒரு வண்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எனக்கு தெரியாதுமா, நாங்கள் சிமெண்ட் இறக்கிட்டோம், நாங்கள் கிளம்புறோம், நூறுமானின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவானுங்க. ஒரு ஆளாக எல்லாருக்கிட்டையும் கேட்பா. எல்லாருமே வந்து இல்லைம்மா நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே முத்து ஃப்ரெண்டும் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கே வந்துட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து தப்பு பண்ணலை சார், அந்த ஆஃபீஸர் வந்து சரியில்லை, நீங்கள் வேணால் நாளைக்கு என் கூட வாங்க, நானே ப்ரூவ் பண்ணுறேன், அவங்க வந்து வேணும்னே வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவர் வந்து சொல்லுவார், நீ என்ன போலீஸா, நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் நான் வரதுக்கு, ஏதாவது இது பண்ணுன்னா நீ எவிடன்ஸ் எனக்கு தான் எடுத்துன்னு தர, நான் உன் கூடலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் போக சொல்லி கத்தி வெட்டுருவார். இவனுங்களும் வெளியில் போயிடுவானுங்க. என்னடா பண்ணுறது இப்போன்னு சொல்லிட்டு வெளில போகும்போது கரெக்டாக வந்து அப்போ ஒரு மேடம் வருவாங்க. அவங்க தான் விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி தரேன்னு சொன்னான். அந்த மேடம் வந்துட்டு, நீ என்னப்பா இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்லுவான், நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். சரி வா, இது என் வீடு தான், எங்கள் வீட்டுக்காரர் தான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸரு, நீ வா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரிங்க பொய் சொல்லி அவங்க அம்மா டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தாங்க, அதையே இவன் தான் வந்து தடுத்தான், இவன் ரொம்ப ஹானஸ்டான பர்சன், இவன் சொல்கிறான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணவொடனே சரி என் ஒய்ஃப் யாருக்கும் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களே சொல்கிறாங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருவாரு. இதோட இங்கே முடியும். இங்கே மீனா வந்து வண்டியை காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக சீதா வீட்டுக்காரை பார்க்க வருவா. இங்கே வந்து சீதா வீட்டுக்கார் வந்து அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து இது லெட்டர் எழுதி கொடுப்பாரு, இது எடுத்துன்னு போய் நீ கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடு, நானும் ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு பக்கம் மீனா வந்துட்டு வருவா. அவன் வந்து என்னங்க என்னாச்சு, ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்பான். இந்த மாதிரி என் வண்டியை யாரும் தூக்கின்னு போயிட்டாங்கங்க, நீங்கள் தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீங்கள் தாங்க வண்டியை காப்பாற்றணும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே வந்துட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இது பண்ணுவான். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவான். இங்கே வந்து ஸ்ருதி வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆள் வந்து செலக்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒருத்தவங்களையே இன்டர்வியூ எடுத்து வச்சு செலக்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் ஒரு ஆளாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியாக ஒரு பையனை வந்து இது பண்ணுவாள். அவன் வந்து ரவி கிட்ட ஆல்ரெடி ஜூனியராக ஒர்க் பண்ணவன். சரி ஒரு நாள் வந்து நீ வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒப்பீனியனும் ரொம்ப முக்கியம், நல்லா சமைக்கிறேன்னா உன்னையே நான் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், உன்னையே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாள். இதோட வீட்டில் வந்து காமிப்பாங்க, மனோஜ் வந்து 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து முத்து சொல்லுவான், ஃபஸ்ட்டு பிரான்ச்சு ஜீவா கிட்ட வாங்கின பணத்தை வச்சு இது பண்ணேன், 2வது பிரான்ச்சுக்கு யார்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். உடனே ரோஹிணி வந்து, அங்கிள் பாருங்க அங்கிள் எப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஒரு நல்ல விஷயம் இது பண்ணும்போது ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லுவேன். முத்து வந்து சரி என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.